26 வருஷம் 3 மாசம் அதாவது 27 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில ஆட்சி அமைக்கிறாங்க பிஜேபி. 2015, 2020, 2025 தொடர்ந்து 3 தேர்தல்ல ஒரு தொகுதியில கூட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆட்சி அமைக்கிறத பத்தி பேசல, காங்கிரஸ்னால 3 எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில கூட வின் பண்ண முடியல. 2015ல 0, 2020ல 0, 2025லயும் 0 வாங்கின காங்கிரஸை விடுங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சி பிடிக்கலன்னு பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவாலே அவரோட தொகுதியில 4000 ஓட்டுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாருங்க. 2020 தேர்தலுங்க, அதாவது போன முறை ஆம் ஆத்மி கட்சி 62 தொகுதியில வின் பண்ணிருக்காங்க. இந்த முறை வெறும் 22 தொகுதியில தான் வின் பண்ணி ஆட்சியை கைவிட்டு இருக்காங்க. போன முறை வெறும் 8 தொகுதியில வின் பண்ண பிஜேபி இந்த முறை 48 தொகுதியில வின் பண்ணிருக்காங்க. டெல்லி தேர்தல்ல 48 தொகுதியில, அதாவது 70க்கு 48 தொகுதியில பிஜேபி வின் பண்ணிருக்காங்க. இதுல 8 தொகுதியில தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அந்த 8 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. 27 வருஷம் கழிச்சு பிஜேபி டெல்லியில ஆட்சி அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல காங்கிரஸ் 0, அரவிந்த் கெஜ்ரிவாலை தோத்துட்டாருங்க. இவ்வளவு விஷயத்த நாடே பேசுதுங்க. ஆனா மோடி அவர்கள் பேசின விஷயம் என்ன தெரியுங்களா? டெல்லி மக்களுக்கு நன்றி, பாஜக தொண்டர்களுக்கு நன்றி, பாஜக தீவிரமா மக்களுக்கு உழைக்கும், மக்களுக்கு சேவை செய்யும்னு அவருடைய உரையை சொல்லியிருக்கிறாருங்க.